Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல 2022ல நடைபெற்ற TNPSC எக்ஸாம்ஸ்ல யூனிட் 8 சம்பந்தமா என்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தாச்சு. இது பார்ட் 2 வீடியோ फ्रेंड्स, ஓகேவா? சோ பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துருங்க. 2024ஓட யூனிட் 8 क्वेश्चंसம் நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம். அதுவும் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் 2024ஓட ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி, பாலிட்டி, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 எல்லாமே நம்ம வீடியோ போட்டுருக்கோம். அதுவும் பாருங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, ஓகேவா? ஸோ முதல் கேள்வி, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வந்து மருது சகோதரர்கள். இவங்க தான் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டிருப்பாங்க, ஓகேவா? ஸோ அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. சுவாமி சகஜானந்தா, MC ராஜா, பண்டிட் அயோத்திதாசர், வீரேசலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. சுவாமி சகஜானந்தா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நந்தனார் கல்விக் கழகம், ஓகேவா? நந்தனார் கல்விக் கழகம். MC ராஜா வந்து அப்ரஸ்ட் ஹிந்துஸ், ஓகேவா? அயோத்திதாசர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழன் அப்படிங்கிற பத்திரிகை நடத்தியிருப்பார், ஓகேவா? ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது வந்து அவர் தொடங்கும் போது அந்த பெயரை வைத்திருப்பார். அதுக்கப்புறம் 1907 தொடங்கியிருப்பார் இல்லையா? 14ல் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றியிருப்பார். காலனா அந்த ப்ரைஸில் தான் வந்து விற்பனை செய்திருப்பாங்க. புதன்கிழமை தோறும் வரும் பத்திரிகை தான் வந்து ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது, ஓகேவா? அயோத்திதாசரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன், ஓகேவா? அடுத்தது வந்து வீரேசலிங்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதற்கான ஆன்சர் வந்து விதவை இல்லம், ஓகேவா? தி விடோஸ் ஹோம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு பொறுத்துக தான். திணையும் அதோட கடவுளும் வந்து நம்மளை பொறுத்து சொல்லியிருக்காங்க. குறிஞ்சி திணைனா நமக்கு தெரியும் முருகன் அப்படிங்கிறது, ஓகேவா? மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி திணை, ஓகேவா? ஸோ வந்து கடவுள் வந்து முருகன். அடுத்ததாக முல்லை திணைனாலே நமக்கு தெரியும் திருமால், முல்லை திருமால். மூன்றாவது மருதம்னா என்ன வரும்? இந்திரன். பாலைக்கு வந்து காளி, ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஃப்ரெண்ட்ஸ். திணையும் கடவுளும் பொறுத்துகங்கிறது நமக்கு தமிழ்லேயும் ரொம்ப முக்கியம். இந்த டாப்பிக்லையும் திரும்பவும் கேட்கிறாங்க, இதில் யூனிட் 8லையும், ஓகேவா? அடுத்தது, காந்தியடிகள் சபர்மதி என்னும் ஒரு இடத்தில் ஆசிரமம் ஒன்று உருவாக்கினார். அதே போல் வந்து ராஜாஜி அவர்கள் தமிழகத்தில் உருவாக்கிய ஒரு ஆசிரமம் வந்து இருக்குது. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எங்கே உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து திருச்செங்கோடு, ஓகேவா? உப்பு சத்தியாகிரகத்தை வந்து காந்தி அவர்கள் வந்து தண்டியில் தொடங்கி நடத்தி இருக்கும் பொழுது தமிழகத்தில் அதை தலைமையேற்று நடத்தியவர் வந்து இவர் தான் இல்லையா? ராஜகோபாலாச்சாரி அவர் தான் வந்து நடத்தியிருப்பார். குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். ஹிந்தி அப்படிங்கிறத கொண்டு வரும்போது நிறைய எதிர்ப்புகள் இவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதனால் பதவியும் விலகி இருப்பார். ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, காந்தியடிகள் சபர்மதி இடத்துல ஒரு ஆசிரமம் உருவாக்கினார் இல்லையா? அதுபோல் ராஜாஜி அவர்களும் தமிழகத்தில் எங்கே உருவாக்கினார்னு கேட்குறாங்க. திருச்செங்கோடு, ஓகேவா? அடுத்தது, எது வந்து கரெக்ட்? ராமலிங்க அடிகளை பற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது எது வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ராமலிங்க அடிகள் சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை வந்து 1865 ஆரம்பித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டு தான். ஜாதிய முறைக்கு எதிரானவர், கரெக்ட் தான் இல்லையா? அடுத்தது, 1867 சத்திய தர்மசாலையை நிறுவினார். மூன்றுமே சரியானது தான், ஓகேவா? அடுத்தது, பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? நமக்கு அயோத்திதாசர், ராமலிங்க அடிகள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ், படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? பிரதாப முதலியார் சரித்திரம், வேதநாயகம் பிள்ளை, சுகுணசுந்தரி, நடேச சாஸ்திரி, கமலாம்பாள் சரித்திரம் ராஜமையர், பத்மாவதி சரித்திரம் மாதவையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து கம்பேட்டபிள் பேர், அதாவது சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பிரதாப முதலியார் சரித்திரம் வேதநாயகம் பிள்ளை தான் எழுதியிருப்பார் இல்லையா? சுகுணசுந்தரி அப்படிங்கிறது மட்டும் தவறாக இருக்குது. கமலாம்பாள் சரித்திரம் ராஜமையர், பத்மாவதி சரித்திரம் மாதவையா. நமக்கு வந்து சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனால நம்ம வந்து அந்த மாதிரியான விஷயம்லாம் படிச்சுக்கணும். நமக்கு வந்து தமிழ்லேயும் நம்ம வந்து நாடகங்கள், நூல்கள், சிறுகதைகள்லாம் படிப்போம் இல்லையா? ஸோ அதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அடுத்தது, ஈரோட்டில் 1921ஆம் ஆண்டு ஈவேரா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தினார். அப்போது 2 பெண்கள் அவருடன் சேர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவ்விரு பெண்கள்
பெண்கள் தான் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக முதலில் கைது செய்யப்பட்டவர்கள். அவர்கள் யார்? சிம்பிளான கேள்வி தான். நமக்கு வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு பெரிய கேள்வியாக தெரியுது இல்லையா? ஆனால் என்னது, கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்ட 2 பெண்கள், பெரியார் அவர்கள் வந்து கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்தும்போது அவங்க கூட கலந்துக்கிட்ட 2 பெண்கள் யாருன்னா, ஒன்று வந்து அவங்களுடைய மனைவி, இன்னொன்று வந்து அவருடைய சகோதரி கலந்துருப்பாங்க. ஸோ நாகம்மையார் மற்றும் கண்ணம்மாள் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ எளிமையான கேள்வி தான், பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் கரெக்ட்லி பேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியாக இருக்கிறது எதுன்னு தான் கேட்குறாங்க நமக்கு. ஓகேவா? நிழல் தாங்கல்கள் அப்படிங்கிறது வைகுண்ட சுவாமிகள் தான் ஏற்படுத்தியிருப்பார். ஓகேவா? இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் ராஜாராம் மோகன் ராய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. இந்து முற்போக்கு முன்னேற்ற சங்கம் யார் தொடங்கினாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சமரச சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிறது வள்ளலார் அவர்கள் இப்போ தான் பார்த்தோம். சுயமரியாதை அறம் அப்படிங்கிறது வேதநாயகம் பிள்ளைன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 1828 பிரம்ம சமாஜம் அப்படிங்கிறத ஒரு அமைப்பை தோற்றுவித்திருப்பார். 1829 வில்லியம் பென்டிங் வந்து சதி ஒழிப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணமே ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் இல்லையா? ஸோ சீர்திருத்தவாதிகள் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு நம்ம படிக்க புக்கில் நமக்கு படிக்கிறதே இவரை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவும் முக்கியமான ஒரு நபர். ஓகேவா? ஸோ 1 and 3 அது மட்டும்தான் கரெக்டாக இருக்குது. அடுத்த கேள்வி, சூஸ் த கரெக்ட் குறள். நமக்கு வந்து திருக்குறள் கேட்டிருக்காங்க. ஸோ கீழ்காணும் பொருளுக்குரிய திருக்குறளை தேர்வு செய்க. அதாவது மீனிங் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு நம்மளை வந்து திருக்குறளை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை நீங்கள் வாசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஒரு 2 செகண்ட் காட்டுறேன், நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு கூட இதை வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? சிறிய காரியங்களிலே முயன்று வெற்றி பெறுவதை விட பெரிய காரியங்களிலே முயன்று தோல்வி அடைவது சிறப்பு. ஓகேவா? ஸோ காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது அப்படிங்கிறது தான் குறள். ஓகேவா? நமக்கு அதுதான் வந்து குறள். காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. சின்ன சின்ன டார்கெட்டை வச்சு அதில் நம்ம ஜெயிக்கிறத விட பெரிய பெரிய டார்கெட்டில் தோற்று போகிறதே ரொம்ப பெரிய மேலான விஷயம், ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வள்ளுவரையா சொல்கிறார். ஓகேவா? நமக்கு 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் அந்த திருக்குறள் இருக்கும். ஓகேவா? உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரியான ஒரு திருக்குறள் தான். நம்மளுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? உயர்வானதாக இருக்கணும், மேலான சிந்தனையை கொண்டதாக இருக்கணும். ஓகேவா? அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங் புக் அண்ட் ஆத்தர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? உலகம் சுற்றும் தமிழன், ஞானரதம், சாரி ஃப்ரெண்ட்ஸ், தண்ணீர் அண்ட் என் கதை அப்படிங்கிறது. ஓகேவா? இதை வந்து நம்ம 2-3 நூட்களோட ஆசிரியர்கள் பெயர் தெரிஞ்சாலே நம்ம வந்து சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து பார்க்கலாம். நமக்கு எது தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஞானரதம் வந்து பாரதியார் எழுதியிருப்பார் இல்லையா? ஞானரதம் எழுதியது பாரதியார் எழுதியிருப்பார். ஸோ அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? தேசிய கவி அப்படிங்கிறது பொறுத்தலாம். ஸோ பிக்கு என்ன வரும்? 1 அப்படிங்கிறது வரும். பிக்கு 1 வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து தண்ணீர்னாலே நமக்கு தெரியும் கோமல் சுவாமிநாதன். கோமல் அப்படிங்கிறது கொடுக்கல, சுவாமிநாதன் கொடுத்துருக்காங்க. ஸோ சிக்கு 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, ஆப்ஷன் டி. ஸோ ஆன்சர் டி. ஸோ உலகம் சுற்றும் தமிழன் ஏ கருப்பன். ஓகேவா? ஈஸியாக பொறுத்திடலாம். ஞானரதம் அப்படிங்கிறது பாரதியார்னு கொடுக்கறதுக்கு பதிலாக தேசிய கவி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஆன்சர் போட்டுடலாம். ஓகேவா? தண்ணீரை வச்சு நம்ம ஆன்சர் வந்து கரெக்டாக சொல்லிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் உலகம் சுற்றும் தமிழன், ஞானரதம், தண்ணீர் என் கதை அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞர் இயற்றியிருப்பார். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் இருக்கார் இல்லையா? அவர் தான் வந்து என் கதை அப்படிங்கிற நூலை வந்து எழுதியிருப்பார். அடுத்த கேள்வி, மாறிவரின் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யாருக்கு உரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? மாறிவரம் கூறின் மண்ணுயிர் இல்லை, மண்ணுயிர் எல்லாம் மண்ணால் வேந்தன் என யாருக்கு உரைத்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மணிமேகலா தான் வந்து உதயகுமாரனுக்கு. மணிமேகலை இல்லை, மணிமேகலா தெய்வம் தான் மணிமேகலையை வந்து மணிப்பல்லவ தீவுக்கு அழைத்து சென்றிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மணிமேகலா தெய்வம் வந்து உதயகுமாரனுக்கு இவ்வாறு சொல்லி உரைத்திருப்பாங்க. ஓகேவா? கூறியிருப்பாங்கிறது தான் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யார் வந்து யாரிடம் கூறியதுன்னு கேட்டிருக்கிறாங்க. மணிமேகலா தெய்வம் உதயகுமாரனுக்கு உரைத்தது.
அடுத்தது ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு என சாவு உணர்த்தும் நிலையாமையை கூறியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து திருமூலர். ஓகேவா, ஆன்சர் திருமூலர். திருமூலர் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நமக்கு சமய முன்னோடிகளில் வருவார். ஓகேவா, திருமந்திரம் அப்படிங்கிற ஒரு நூலை இயற்றியிருப்பார். திருமந்திரம் திருமூலர் பற்றி கேள்வி வராமல் இருக்கவே இருக்காது. தமிழ்லேயும் சரி, நமக்கு யூனிட் 8 அப்படிங்கிறதுலையும் தமிழில் நிச்சயமாக கேள்விகள் திருமூலர் பற்றி வரும். திருமந்திரத்தை இயற்றியிருப்பார். 3000 பாடல்கள் இருக்கும். தமிழ் 3000 அப்படிங்கிற பெயரும் இருக்கும். நமக்கு 12 திருமுறைகளில் 10வது திருமுறையாக திருமந்திரம் இடம்பெற்றிருக்கும். ஓகேவா, அதற்கப்புறம் இவரை பற்றி சொன்னால் 14 சித்தர்களில் ஆதி சித்தராக கருதப்படக்கூடியவர் திருமூலர். ஓகேவா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். சரியான பொருளை தான் வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது வந்து குரூப் 1 கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரிய இந்த கொஸ்டின் நான் சொல்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க கொஸ்டின் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் வந்து குரூப் 1 கேட்ட கேள்வி. அதாவது திருக்குறள் டாப்பிக்லேருந்து நமக்கு கேட்டிருப்பாங்க. அடுத்தது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இரவார் இறப்பார்க்கு ஒன்று இவர் அப்படின்ட்டு. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 வரியுமே யாரை பற்றி பேசுது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆக்சுவலாக வந்து பார்த்தோம்னா உழவருடைய பெருமைகளை பேசும். ஓகேவா, ஸோ அதுதான் வந்து ஆன்சர். இவ்விரண்டு வரிகளும் உழவரின் பெருமைகளை பேசக்கூடியது. பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே யாருடைய நிழலின் கீழே தான் வாழுறாங்களாம், உழவர்களுடைய நிழலின் கீழே தான் வாழுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பொருள். ஓகேவா, நம்ம வந்து இதை படித்தோன்னா நம்ம வந்து அரசனின் பெருமையை பேசுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம், இல்லை வள்ளலோட பெருமை அப்படின்னு நினைப்போம். ஆனால் உழவருடைய பெருமையை தான் பேசுது. பணி உள்ளவன் அப்படிங்கிறத கூட இந்த ஆப்ஷன் நம்ம வந்து இது பண்ணிடலாம். ஆனால் ஏபிசி வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஆப்ஷன் தான். ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்தது இதுவுமே நம்ம தமிழில் படிச்சிருப்போம். நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவ்வழை நல்லை வாழிய நிலை. இந்த பாடல் வந்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, யாரின் ஒழுக்கத்தை அடிப்படையாக கூறுகின்றது. நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ அவளாகு ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி ஆடவர் நல்வழி அவ்வழி நல்லை வாழிய நிலனை அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாருடைய பாடல் தான் இது. ஸோ இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா ஆடவர்களை பற்றி ஆடவர்களை பற்றி சொல்லக்கூடியது. ஓகேவா, அடுத்து சங்க காலத்தில் தமிழகம் முழுவதிலும் கொண்டாடப்பட்ட பண்டிகை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நமக்கு வந்து யூனிட் 8ல் நமக்கு இந்த மாதிரியான கேள்விகள், சில கேள்விகள் எளிமையானது மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கேள்வி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே குரூப் 1 கேள்வி தான். இந்த எக்ஸாம்ஸ் நடந்தப்போ எக்ஸாம் நடந்த அன்றைக்கி நமக்கு நிறைய சேனல்ஸில் வந்து ஆன்சர் கீ போடுவாங்க இல்லையா. ஆனால் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஓணம் அப்படிங்கிறது தான் சொன்னாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு டைம் வந்தப்போ யாருக்குமே இதுக்கான ஆன்சர் தெரியல. ஓணம் அப்படிங்கிறது தான் சரியான விடைன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி நமக்கு சொல்லியிருந்தது ஆன்சர் வந்து திருவாதிரை. ஆக்சுவலாக திருவாதிரை அப்படிங்கிறது தான் கரெக்டான விடை. ஓகேவா, நமக்கு யூனிட் 8ல் நிறைய கேள்விகள் குரூப் 1 ஸ்டாண்டர்ட் தான். ஏன்னா நமக்கு குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 200 கேள்விகளில் 175 கேள்விகள் ஜிகே பார்ட் தான். அதில் யூனிட் 8 அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இல்லையா. ஏன்னா நிறைய கேள்விகள் கிட்டத்தட்ட 40 கேள்விகள் அளவிற்கு நமக்கு வரும். அதனால தான் நமக்கு யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் குரூப் 1 கேள்விகள் அதிகமாக இடம்பெறும். ஸோ அதனால் நமக்கு குரூப் 1 ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குரூப் 1க்கும் ஈஸியாக இருக்கும், குரூப் 4 குரூப் 2க்கும் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அடுத்த கேள்வி பார்க்கலாம். கவரும் கழகமும் கையும் தருக்கி இவரறியார் இல்லாகியார் இக்குறள் யாருக்கு அறிவுரை கூறுகிறது. கவரும் கழகமும் கையும் தருக்கி இவறியார் இல்லாகியார், இந்த குறள் வந்து யாருக்கு வந்து அறிவுரை கூறுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து அரசருக்கு அறிவுரை, அரசர்கள், ஆமாம், வேந்தர்களுக்கு அறிவுரை கூறக்கூடியது. ஓகேவா, அடுத்த கேள்வி பொறுத்துக கொடுத்துருக்காங்க. திருமுருக ஆற்றுப்படை, போர்னார் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டுன்னு கொடுத்துட்டு நமக்கு வந்து ஆசிரியரை பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, திருமுருக ஆற்றுப்படை நமக்கு தெரியும் நக்கீரர், போர்னார் ஆற்றுப்படை முடத்தாம கண்ணியார், சிறுபான் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தனார், குறிஞ்சிப்பாட்டு நமக்கு தெரியும் கபிலர். ஓகேவா, திருமுருக ஆற்றுப்படை நக்கீரர், போர்னார் ஆற்றுப்படை